ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய இடங்கள், எப்படிலாம் நம்மளோட விஷயங்கள் மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க, இதனால என்னெல்லாம் பாதிப்பு வரும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். இதுல ஒரு உண்மை சம்பவம் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். சில நாட்களுக்கு முன்னாடி என்னோட ஸ்டூடெண்டோட போட்டோ என்னோட ஃபீட்ல, நியூஸ் ஃபீட்ல வந்தது. அதுல வந்து அவங்க வந்து ஒரு நார்மல் பெப்சி பாட்டில்ல வந்து ஏதோ குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்தது. அந்த போட்டோல பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருந்தது அந்த வாட்டர் அவங்க குடிக்கிறது. அதோட காமெண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் அதை வந்து போட்டோ எடுத்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களும் ஒரு பெண். அவங்க எழுதியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆபீஸ்ல இந்த டைம்ல அவங்க வந்து லிக்கர் கன்சியூம் பண்றாங்க, அதை வந்து நான் போட்டோ எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்ட உடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. நம்ம ஸ்டூடெண்டா இந்த மாதிரி போட்டிருக்காங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருந்தது. உடனே அந்த பொண்ணுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டேன், என்னம்மா இந்த மாதிரி ஒரு பிக்சர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து அதோட பாதிப்பே தெரியல. அவங்க வந்து என்ன மேடம் அப்படின்னு கேட்டோம்னா நீ போய் பாரு இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த பிக்சர் காமிச்சேன். அந்த பொண்ணு வந்து என்ன மேடம் நீங்க என்ன போய் இப்படி நினைக்கிறீங்க, அது வந்து வெந்தய தண்ணி, அதனால அந்த கலர்ல, அந்த கோல்டன் ப்ரௌன் கலர்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், இது வந்து உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும் அது என்னன்றது. உன்னோட ஃப்ரெண்டு ஷேர் பண்ணியிருக்காங்க, அதை வந்து ஒரு 500 பேர் லைக் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டோஸ் வந்து எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கோம், அவங்க எல்லாம் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க. நாளைக்கு வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னு வரும்போதே வந்து எங்கேயாவது இந்த போட்டோ எங்கேயாவது லீக் ஆனா கூட அதுல இந்த பொண்ணு வந்து அந்த காமெண்ட்ல வந்து ஒரு மறுப்பு கூட தெரிவிக்கல, நான் வந்து இந்த மாதிரி இதுதான் சாப்பிடுறேன் அப்படின்னு கூட அதுல காமெண்ட்ல எழுதல. அவங்களுக்கு வந்து இது ஒரு ஃபன் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போது அந்த பொண்ணுக்கு வந்து அதோட பாதிப்பு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்பட்டு உடனே அந்த அவங்களோட ஃப்ரெண்டுக்கு சொல்லி அதை வந்து டெலீட் பண்ணாங்க. இவங்க டெலீட் பண்ணாலும் அதை வேற ஒரு இடத்துல அவங்க வந்து அதை ஸ்னாப்ஷாட் எடுத்தோ இல்லைன்னா டவுன்லோட் பண்ணியோ வச்சிருந்தா என்னைக்கு இருந்தாலுமே இது வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விளையாட்டா நினைக்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒருத்தரோட கேரக்டரே அசாசினேட் பண்ற மாதிரியான செயல்கள் வந்து இதுல நடக்கும்போது ஒரு சிம்பிளா ஒரு டைம் பாஸ்க்கு போற இடம் வந்து நம்ம உயிரையே வந்து ஒரு எடுக்கிற அளவுக்கான ஒரு சீரியஸ் இஷ்யூவா போகும் அப்படிங்கிறது வந்து என்னைக்கு வந்து பெண்கள் உணர போறாங்கன்னே தெரியல. ஃபேஸ்புக்ல வந்து இப்ப சாட்டிங் பாத்தீங்க அப்படின்னா எப்ப வந்து நிறைய வந்து வீட்டுக்கு வந்த உடனே சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா போய் மொபைல் எடுத்து சாட் பண்ணுவாங்க. இல்ல வந்து பெரியவங்களும் அதே மாதிரிதான். ஏன்னா இப்போ சில கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களால அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. இதுக்கான மெயின் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நம்ம சாட்டிங்கோ இல்ல ப்ரௌசிங்கோ போனோம்னா எவ்வளவு டைம் ஆகுதுன்னே நமக்கே தெரியாம நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லான டைமா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா வேலை செய்யற இடத்துல கண்டிப்பா இதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ த்ரூ அவுட் த டே ஒரு 8 hours வந்து இவங்க அந்த ஃபேஸ்புக்கை பார்க்காதப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி டைம் முடிஞ்ச உடனே, ஸ்கூல் டைம் காலேஜ் டைம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, எடுத்து நமக்கு எவ்வளவு மெசேஜ் வந்துருக்கு, என்ன நியூஸ் ஃபீட்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம், சாப்பிட்டாங்களா சாப்பிடலையாங்கிறது கூட மைண்ட்ல இல்லாம இப்ப வந்து அதிக நேரம் வந்து சின்ன பிள்ளைங்க, சின்ன வயசுல வந்து இருக்கிறவங்க மேக்சிமம் டைம் ஸ்பெண்ட் பண்றது ஃபேஸ்புக்ல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ஞ்சு பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சாட் பண்றாங்க, இவங்க எதுக்காக வந்து போட்டோஸை ஷேர் பண்றாங்க. இதெல்லாம் வந்து நான் ஆராய்ச்சி பண்ணும் போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா இவங்களோட போட்டோ போட்ட உடனே யாராவது ஒருத்தர் வந்து ஆஹா நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, இந்த ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு, இந்த சைட்ல நீ வந்து போஸ்ட் கொடுக்கும்போது நீ அழகா இருக்கு, இந்த மாதிரியான காமெண்ட்ஸை போடும்போது அவங்களுக்கு அறியாம ஒரு புத்துணர்ச்சி உள்ள இந்த ஆஹா நம்மளை வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னு. எல்லா ஹியூமன் பீயிங்குமே வந்து அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு விஷயம். இதுல வந்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து அவங்கள பாக்குறதுக்கு டைம் இருக்கா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து பாக்குறாங்களா, முதல்ல அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, எப்படி இருக்காங்க, எந்த மாதிரியான நிலையில வந்து வெளியில போறாங்க, கோவிலுக்கு போகும்போது எப்படி போறாங்க, இல்ல ஆபீஸ்க்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது என்னெல்லாம் மாற்றங்கள் அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கறத வந்து உணர்றாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ நம்மள அப்ரிஷியேட் பண்றவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்ணாத காரணத்தினால நமக்கு அந்த ஏக்கம் என்ன ஆகுது, நம்ம கண்ணால பார்க்காத யாரோ ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சந்தோஷம் பிறக்குது. சோ இதுலதான் வந்து அன்னோன் பீப்புளோடையும் நம்ம நிறைய சாட் பண்றதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண யாரும் இல்ல. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண யாரும் இல்லாதப்போ இவங்க தேடி போறாங்க. அந்த தேடி போறவங்க நல்லவங்களா இருக்கணும், நல்லவங்களா இல்ல அப்படின்னா இவங்களுக்கான பாதிப்பை வந்து இவங்க வந்து பார்க்கணும். அதனால பெற்றோர்களோ இல்லைன்னா சகோதர சகோதரிகளோ இல்லைன்னா இவங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி இன்டர்நெட் அண்ட் சோஷியல் மீடியா டெக்னாலஜில வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம பிசிக்கலா
ஒரு ஹியூமன் ரிலேஷனை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இந்த மாதிரியான ஏக்கங்கள்லாம் வந்து தவிர்க்கலாம். என்னப்பா பேசலாம்?